சாலையில் ஒருவர் தனது தோள்பட்டையில் நீல கருப்பு நிற பை ஒன்றை இறுக பிடித்துக்கொண்டு படபடத்தவாறு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி இதை பார்த்ததும் அவரை நிறுத்துகின்றார். ஏன் ஒரு மாரியா வர? கருப்பு பையில் என்ன வச்சிருக்க? எங்கிருந்து வர? எங்க போற? உன் வீடு எங்க என அவரை துருவி துருவி கேள்வி கேட்கின்றார். பையில் என்ன வச்சிருக்க? திறந்து காட்டு என உத்தரவிடுகின்றார். உடனே அந்த வயதான முதியவர் கருப்பு நிற பையில் இருப்பதை திறந்து காட்டியதும் அந்த காவல்துறை அதிகாரி மனம் உருகி போய் உடனே என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அந்த வயதான முதியவர் பையில் கோதுமையை கொண்டு சென்றுள்ளார். ஏன் கோதுமையை பையில வச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க என அந்த காவல்துறை அதிகாரி கேட்டதற்கு அந்த முதியவர் கூறிய பதில் அந்த காவல்துறை அதிகாரியின் இதயத்தை கலங்க வைத்தது. என் மனைவிக்கு மருந்து வாங்க வேண்டும், பணம் இல்லை, அதனால் வீட்டில் சாப்பாட்டிற்கு இருந்த கோதுமையை எடுத்து கொண்டு போய் கடையில் விற்று அதில் வரும் பணத்தில் மனைவிக்கு மருந்து வாங்க சென்று கொண்டிருக்கின்றேன் என அந்த முதியவர் கூறியதும் சிறிதும் தாமதிக்காமல் தனது பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்த அந்த காவல்துறை அதிகாரி, நீங்க கோதுமையை விற்க வேண்டாம், இந்த பணத்தில் மருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறிய காட்சி காண்போரை நெகிழ வைத்துள்ளது. வட மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அந்த முதியவரை எதற்காக நிறுத்தி அந்த காவல்துறை அதிகாரி பரிசோதனை செய்தாரோ தெரியவில்லை. ஆனால் அவரின் ஏழ்மை நிலை தெரிந்ததும் உடனே தனது சொந்த பணத்தை கொடுத்து உதவிய காவல்துறை அதிகாரிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது.